வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல பேட்ச் காஸ்டிங்னா என்ன, ப்ராசஸ் காஸ்டிங்னா என்ன, ஜாப் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கெல்லாம் இந்த பேட்ச் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஜாப் காஸ்டிங் அப்ளிகபிள் ஆக போகுது, பேட்ச் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங் அண்ட் ஜாப் காஸ்டிங்க்கு உள்ள வித்தியாசம் என்ன, வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாட் இஸ் ஜாப் காஸ்டிங்? ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஆர்டருக்காகவோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபுக்காகவோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அப்ளை ஆகிறது தான் வந்துட்டு ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங் இஸ் யூஸ்டு வென் ப்ரொடக்ஷன் இஸ் டன் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஆர்டர்ஸ் அண்ட் ஈச் ஜாப் இஸ் செப்பரேட்லி ஐடென்டிஃபியபிள். ஒவ்வொரு ஜாபுக்காகவும் அல்லது ஒவ்வொரு கஸ்டமர் ஆர்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ஹவுஸ். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கஸ்டமர் ஆர்டர் அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஜாப் காஸ்டிங் வந்து அப்ளை ஆகும். அதே பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ். இப்போ வெட்டிங் கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலராக அந்த கஸ்டமர் ஆர்டருக்காக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அல்லது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கு ஜாப் காஸ்டிங் அப்ளிகபிள் ஆகும். அதே இன்டீரியர் டிசைன். இப்போ இன்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் வந்து பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட். அல்லது நீங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கூட ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு உண்டான இன்டீரியர் டிசைன் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அல்லது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்துட்டு ஜாப் காஸ்டிங் வந்து அப்ளிகபிள் ஆகும். காஸ்ட் கேல்குலேஷன் எப்படி வந்து காஸ்ட்டை டெரைவ் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஆர்டர் அல்லது ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு வந்துட்டு காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கன்சியூம் ஆகியிருக்கு, லேபர் காஸ்ட் ஹவு மச் தே ஹவ் இன்கர்ட் ப்ளஸ் ஓவர் ஹெட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். ஈச் ஜாப் ஹேஸ் டு மெயின்டைன் செப்பரேட் ஜாப் கார்டு டு கீப் ட்ராக்கிங். ஒவ்வொரு ஜாபுக்கும் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு ஜாப் கார்டு நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு செப்பரேட் ஜாப் அல்லது ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஆர்டர்ஸ் அந்தந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஜாப் கார்டு வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஜாபுக்காக நாம் என்னென்ன ப்ராசஸில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண முடியும். வாட் இஸ் பேட்ச் காஸ்டிங்? பேட்ச் காஸ்டிங் எங்க அப்ளிகபிள் ஆகும்னா வேர் the company is actually manufacturing the identical items or similar items. ஸோ அந்த ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸ் அல்லது சிமிலர் ஐட்டம்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் இந்த பேட்ச் காஸ்டிங் டெக்னிக்கை உங்களால் வந்து பார்க்க முடியும். அது பேட்ச் டு பேட்ச் வந்து மாறும். ஆனால் ஒரே பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் அல்லது ஐடென்டிக்கலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிக்கல் அந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரம் ஒன் பேட்ச் டு அனதர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்துட்டு வேரி ஆகும். ஆனால் ஒரே பேட்சில் வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஐட்டமாக இருக்கும் அல்லது ஐடென்டிக்கல் ஐட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கார்மெண்ட் செக்டார் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு பேட்சுக்கு 200 ஷர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பேட்ச்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த 200 ஷர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனில் தான் இருக்கும். அதே அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஷர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். ஸோ ஒரே பேட்சில் ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரம் பேட்ச் டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் அல்லது அந்த ப்ராடக்ட் டைப் வந்து மாறலாம். ஓகேங்களா? பட் ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் இந்த பேட்ச் காஸ்டிங் டெக்னிக்கை நீங்கள் பார்க்க முடியும். காஸ்ட் கேல்குலேஷன். காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா காஸ்ட் இன்கர்டு ஃபார் த ஹோல் பேட்ச் இஸ் டிட்டர்மைன்டு ஃபர்ஸ்ட். அந்த ஒரு பேட்சுக்காக என்னென்ன காஸ்ட்லாம் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டெரைவ் பண்ணிடுவாங்க. தென் இட் இஸ் டிவைடட் பை த டோட்டல் அவுட்புட் ஆஃப் தட் பேட்ச். அந்த பேட்ச்லேருந்து வரக்கூடிய டோட்டல் அவுட்புட். So that is divided by the that cost is divided by the total output of that batch. So cost per unit அப்படின்னு எடுத்தீங்கன்னா
டோட்டல் பேட்ச் காஸ்ட். அந்த பேட்சுக்காக எவ்வளோ காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டெரைவ் பண்ணிடணும். தட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த பேட்ச். வாட் இஸ் ப்ராசஸ் காஸ்டிங்? எந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு ப்ராசஸில் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் மற்ற ப்ராசஸில் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஈச் ஆஃப் த ப்ராசஸ் வைஸ் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் ரீஃபைனரி இண்டஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா க்ரூடு. இப்போ க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி நம்ம வந்து பெட்ரோல் எடுக்கிறோம், டீசல் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓவர் எ ப்ராசஸ் ஆஃப்டர் கிராசிங் மல்டிபிள் ப்ராசஸ் தான் நம்மளால வந்துட்டு இந்த அவுட்புட்டையே நம்மளால டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியுது. அதே மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கெமிக்கலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பெயிண்ட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதே நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கவர் ஆகும். ஈச் ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் கிராசிங் மல்டிபிள் ப்ராசஸ் உங்களால் ஃபைனல் அவுட்புட்டாக வரக்கூடிய யானை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நம்ம காஸ்ட்டை வந்துட்டு ஈச் ஆஃப் த ப்ராசஸ் வந்துட்டு அக்யூமுலேட் பண்ணி தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக இயங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? காஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் தட் டிவைடட் பை அவுட்புட் யூனிட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராசஸ். வேர் இட் இஸ் அப்ளிகபிள், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் நம்ம வந்துட்டு இந்த ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங்கை வந்து அப்ளை பண்ண முடியும்னா, ஜாப் காஸ்டிங் வென் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் யூனிக். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈச் ஆஃப் த கஸ்டமர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும், அல்லது ஈச் ஆஃப் த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஜாப் காஸ்டிங் டெக்னிக்கை நாம் அப்ளை பண்ண முடியும். பேட்ச் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் நம்ம பேட்ச் காஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இயங்கிட்டு இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங் அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டைப். ப்ரொடக்ஷன் டைப் வந்து ஜாப் காஸ்டிங்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஆர்டர். ஈச் ஆஃப் த கஸ்டமர் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பேட்ச் காஸ்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு இன் லாட் அல்லது பேட்சஸில் தான் வந்து ப்ரொடக்ஷன் டைப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு பேட்சுக்கு 5000 யூனிட்ஸ் அல்லது ஒரு பேட்சுக்கு 10,000 யூனிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ப்ரொடக்ஷன் நேச்சர் அப்படின்னா யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். அதே பேட்ச் காஸ்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு பேட்சில் வந்து ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸை தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க வித்தின் த பேட்ச். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆஃப்டர் கவரிங் மல்டிபிள் ப்ராசஸ் இவங்களால வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டை வந்து டெரைவ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மிட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. காஸ்ட் யூனிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் யூனிட் தான், அல்லது ஈச் ஆஃப் த கஸ்டமர் ஆர்டர் வந்து காஸ்ட் யூனிட். பேட்ச் காஸ்டிங்கில் ஈச் பேட்ச் இஸ் த காஸ்ட் யூனிட். அதாவது ஒவ்வொரு பர்டிகுலர் பேட்சுக்கும் என்ன காஸ்ட் ஆகுது, அந்த பேட்சுக்கு என்ன அவுட்புட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஆஃப் த பேட்சையும் அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் ஆஃப் த பேட்ச் இஸ் த காஸ்ட் யூனிட். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ப்ராசஸ் அல்லது பீரியட் தான் வந்துட்டு காஸ்ட் யூனிட். ஏன்னா ஈச் ஆஃப் த ப்ராசஸுக்கு என்ன காஸ்ட் வந்து என்னென்ன காஸ்ட்லாம் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு உண்டான அவுட்புட்டால் டிவைட் பண்ணி காஸ்ட் பர் யூனிட்டை டிரைவ் பண்ணுவாங்க. காஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வைஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஜாப் தே ஹாவ் டு டிரைவ் த காஸ்ட். அதனால ஜாப் வைஸ் தே ஹாவ் டு calculate the cost. Batch costing na each of the batch wise they have to derive the cost, and process costing na each of the process wise they have to determine the cost. Work in progress அப்படின்னா each of the job wise they have to identify the work in progress. But in case of batch costing, for each of the batch wise they have to arrive the
ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே வந்து உங்களால் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸை வந்து பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கும் பொழுது ஆஃப்டர் கவரிங் மல்டிபிள் ப்ராசஸ் தான் அவங்களால வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டே வந்துட்டு பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைனில் மற்ற ப்ராசஸில் உங்களால் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து பார்க்க முடியும். அதெல்லாமே WIP, அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜாப் காஸ்டிங். பேட்ச் காஸ்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேப்லெட்ஸ். ஓகேங்களா? டேப்லெட்ஸு இல்லைனா வந்துட்டு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஷர்ட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேட்ச் காஸ்டிங்க்கு உண்டான எக்ஸாம்பிள். ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யான் மேனுஃபேக்சரிங். இந்த யான் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யான் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் அவுட்புட்டே அவங்களால வந்து பார்க்க முடியும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் காஸ்டிங்க்கு உண்டான எக்ஸாம்பிள். Calculation of a job cost and fixing the selling price for the job number 1 to 5. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டருக்கு உண்டான காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மின் பண்ணணும். அப்புறம் செல்லிங் ப்ரைஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கு அவங்க அசைன் பண்ணியிருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5. இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபுக்காக அவங்க எவ்வளோ மெட்டீரியல் கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. 400 kgs அவங்க வந்து மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. பர் கேஜி மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees. ஸோ ஓவரால் 1 lakh rupees. லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 hours வந்துட்டு லேபர் ஹவர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. பர் ஹவருக்கு ஒரு லேபருக்கு 250 rupees வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 rupees. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அவங்க எப்படி அப்சார்ப் பண்ணுறாங்க அப்படின்னா லேபர் காஸ்ட்டில் 150%. ஸோ 25,000ல் நம்ம 150% அப்ளை பண்ணணும்னா 37,500 நமக்கு கிடைக்கும். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,72,500. இவங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் காஸ்ட் 10% அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் காஸ்ட் அப்படிங்கும் பொழுது 1,72,500ல் 10% அப்படிங்கிறது 17,250. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜாப் 1 to 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,89,750 rupees. பேட்ச் காஸ்டிங்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். கேல்குலேஷன் ஆஃப் அ காஸ்ட் ஃபார் த பேட்ச். இங்கே ஒரு பேட்ச், அதாவது ஒரு பேட்ச்னு பார்த்தீங்கன்னா 1000 kgs. 1000 kg அப்படிங்கிறது ஒரு பேட்ச். அந்த 1000 kg ஆஃப் த பேட்சுக்கு அவங்க என்னென்னா வந்துட்டு காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஒரு 1000 kgs. பர் கேஜி ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து 1,25,000 rupees. லேபர் காஸ்ட் வந்து 50 hours வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. பர் ஹவருக்கு rupees 200. ஸோ 10,000 லேபர் காஸ்ட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எப்படி அப்சார்ப் பண்ணுறாங்கன்னா லேபர் காஸ்ட்டில் 400%. ஸோ 10,000ல் 400% அப்படிங்கிறது 40,000. டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பேட்ச் வந்து 1,75,000 rupees. இந்த 1000 kg பேட்ச் ப்ராசஸ் பண்ணனதில் ஒரு 50 kg வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ஸ்கிராப்பை ₹5 பர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியலைசேஷன். அதாவது இந்த 50 kg வந்துட்டு ஸ்கிராப் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது ₹5க்கு அவங்களால வந்துட்டு அதை சேல் பண்ணவும் முடியுது. ஸோ 250 rupees நாம காஸ்ட்ல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். நெட் காஸ்ட் ஆஃப் த பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,74,750 rupees. ஸோ பேட்ச் ப்ரொடக்ஷன், நெட் ப்ரொடக்ஷன், அதாவது 1000 kg வந்துட்டு ஒரு பேட்சுக்கு அவங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிராப் வந்து ஒரு 50 kg. ஸோ நெட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 kg வந்துட்டு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,74,750 that divided by 950 வந்து பார்த்தீங்கன்னா 183 rupees 95 paise. ப்ராசஸ் காஸ்டிங் உடைய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தரலாம். கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஃபார் த ப்ராசஸ். இங்கே ப்ராசஸ் 1க்கு அவங்க என்னென்ன காஸ்ட்டில் இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஒரு 1000 kg கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட் பர் கேஜி ஆஃப் தட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees. ஸோ 10,000
rupees மெட்டீரியல் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்க. லேபர் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் பர் ஹவருக்கு 100 rupees. ஸோ 2500 rupees லேபர் காஸ்ட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 3500 இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஒன்காக மட்டும் அவங்க இன்கர் பண்ணியிருக்கிறது 16,000 rupees. ஸோ நார்மல் லாஸ் அந்த ப்ராசஸில் வரக்கூடிய நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 50 kg அவங்க வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. நெட் அவுட்புட் ஆஃப் தட் ப்ராசஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 950 kg. ஸோ இந்த நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கிராப். ஸோ 5 rupees per kg அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியும். 250 அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியலைசேஷன். ஸோ இந்த 16,000ல 250 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 15,750 இஸ் த நெட் காஸ்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ் ஒன். ஸோ இந்த குவான்டிட்டி அதாவது இந்த 950 அப்படிங்கிற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆஃப் த ப்ராசஸ் ஒன். இது நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதாவது ப்ராசஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் ஒன் வந்து 950 kg, காஸ்ட் இன்கர்டு இன் ப்ராசஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 15,750. ப்ராசஸ் டூவில் அவங்க ஃபர்தராக வந்து மெட்டீரியல் கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு 250 kg. ரேட் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees per kg. ஸோ 2500 வந்து அடிஷ்னல் மெட்டீரியல் கன்சியூம்ட் இன் ப்ராசஸ் டூ. லேபர் காஸ்ட் இன் ப்ராசஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ் பர் ஹவருக்கு 125 rupees. ஸோ 2750 rupees வந்து லேபர் காஸ்ட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 3000 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் இன்கர்ட் இன் ப்ராசஸ் டூ 24,000 rupees இன்கர் பண்ணியிருக்காங்க. நார்மல் லாஸ் வந்து 5%. ஸோ 60 kg வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பு அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 5 rupees per kg அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees. ஸோ நெட் காஸ்ட் ஆஃப் தட் ப்ராசஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா 23,700 rupees. இதில் இந்த ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 வந்து ப்ராசஸ் ஒன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஃபர்தராக மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்து 250 kg ப்ராசஸ் டூவில் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணும் பொழுது 1200 kg நமக்கு வந்து கன்சியூம் ஆகியிருக்கும். இந்த நார்மல் லாஸ் 60 kg நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் அவுட்புட் 1140 kg தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பேட்ச் காஸ்டிங்னா என்ன, ஜாப் காஸ்டிங்னா என்ன, ப்ராசஸ் காஸ்டிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த வீடியோவோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.